வகுப்பு படிக்கிறேன். அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாட்டின் ஆட்சியையும் மக்கள் நலனையும் சார்ந்த மிக முக்கியமான துறையாகும். மனித சமூகங்கள் உருவான காலத்தில் இருந்து நீதி நிலவு வகையில் ஒரு ஆட்சி அமைப்பு தேவைப்பட்டு வந்தது. அதனால்தான் அரசியல் அமைப்பு என்பது அமைப்பு உருவானது. அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாடு எவ்வாறு ஆளப்படுகிறது, யார் ஆட்சி செய்தார்கள், மக்களின் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன என்பதை கூறும் ஒரு ஆட்சி அமைப்பு ஆகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இது அரசின் செயல்பாடுகளுக்கும் மக்கள் நலனுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான அரசியலமைப்பு உள்ளது. இந்தியா ஜனநாயக நாடாகும். ஜனநாயகம் என்றால் மக்கள் தான் வாக்குரிமை மூலம் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக நாட்டை ஆள்கிறார்கள். இதுவே மக்களாட்சி கொள்கை எனப்படும். அரசியல் அமைப்பின் முக்கிய நோக்கம் நாட்டில் ஒழுங்கை நிலைநிறுத்துவது, நீதி, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை உறுதி செய்வது, மேலும் மக்களின் கடமைகளை விலக்கி அவர்கள் வழியாக நாட்டை ஆள்கிறார்கள். இதுவே மக்களாட்சி கொள்கை எனப்படும். ஒரு நல்ல அரசியலமைப்பு இருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும்.